வெல்கம். இன்றைக்கி என்ன லஞ்ச்னா 2 மினிட்ஸ் குழம்பு, மோர் குழம்பு, அதாவது உருண்டை மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதோட வீடியோஸ் வந்து என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ இதோட ரெசிபி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, ஒரு 4 டீஸ்பூன் கோகோனட், துருவின கோகோனட்டு, அதுக்கப்புறவு கொஞ்சம் சீரகம், 3 பச்சை மிளகாய், சின்ன துணி இஞ்சி, பொரிக்கடலை, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அப்புறம் மோர் வந்து நம்ம தனியாக கடைஞ்சி வச்சுக்கணும். அப்புறம் இந்த கிரைண்ட் பண்ண இதை வந்து நம்ம மோரோடு சேர்த்து நம்ம வந்து கடைஞ்சி வச்சுக்கணும் தனியாக. அப்புறம் கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, வெந்தயம் போட்டு, காயப்பொடி போட்டு, அதுக்கப்புறம் 2-3 வத்தலை கிள்ளி போட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்க அந்த குழம்பு மிக்ஸை வந்து நம்ம அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சோன்னே டப்புன்னு இறக்கிடணும். அடுத்து நான் அந்த உருண்டை எப்படி பண்ணணும்னு பார்க்குறேன். இது வந்து நம்ம வடை போடுற மாதிரி தான். நான் வந்து இது வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன், இட்லி கொப்பரையில். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், கடலைப்பருப்பு ஒரு சின்ன கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற போட்டு 1 மணி நேரம் ஊற போட்டு, அதோடு வந்து சீரகம், வத்தல், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்சியில் ஒரு அடி கிரைண்ட் பண்ணி அதை உருண்டை பிடிச்சி இட்லி கொப்பரையில் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த குழம்பு ரெடி ஆனோடனே அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். அவ்வளோதான், சிம்பிளான இது குழம்பு. ஆக்சுவலி இந்த உருண்டை எல்லாமே நம்ம மோர் குழம்பு நம்ம பண்ணுவோம். அது வந்து ரொம்ப 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கு தான் இதுக்கு 2 மினிட்ஸ் குழம்புன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு வந்து மோர் வந்து சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மோர் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஈட்டிங்.